உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, உன்கிட்ட சொல்லாம வந்தது என்னோட தப்புதாம்மா. இப்பவே நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நீ எதுவும் பண்ணிக்காதம்மா, ப்ளீஸ்மா. மா, அவங்க தான் வந்துறேன்னு சொல்றாங்கல்லம்மா. நீ போய் குளிச்சிட்டு வந்து ட்ரெஸ் மாத்துமா. அவங்களுக்கு இத காமன் நேரம் தண்டிட்டாயா? அதுக்குள்ள ஆனந்தி வீடு வந்து சேரல. ஒரே ஒரு தீக்குச்சி தான். குளிச்சிட்டு செத்து போயிரே பாத்துக்கம்மா. மா, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? மா, ஏன்பா வேலு, நீயும் வள்ளி ஆனந்தியை கூட்டு ஸ்டேஷனுக்கு போங்கப்பா. நான் வீட்டுக்கு போய் பேச்சியை சமாதானப்படுத்துறேன். அப்பா, அம்மா பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவங்க பிடிவாதம் படிச்சாங்கன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுப்பா. ஆனந்தியை வீட்டுக்கு அனுப்புறது தான் நல்லது. ஆமா மாமா, ஆனந்தி விஷயத்துல அசால்ட்டா எதுவும் முடிவெடுக்க வேணாம். நீங்க ஆனந்தியை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. சரிம்மா. அப்போ கார்த்தி? கார்த்தியை நாங்க பாத்துக்கிறோம் ஆனந்தி. நீ அப்பாவோட வீட்டுக்கு போய் அம்மாவை சமாதானப்படுத்த பாரு. ஹலோ, கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து லேடி கான்ஸ்டபிள் சித்ரா பேசுறேன். கேக்குதா? ஆ அமைச்சரையா பொண்ணு வள்ளி தானே பேசுறது? ஆமாங்க, சொல்லுங்க. வள்ளிதான் பேசுறேன். என்ன விஷயம்? ஆனந்திங்கிற பொண்ணோட சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ்ல ஒரு பையனை புடிச்சு வச்சிருந்தோம்ல, அந்த பையனை அமைச்சரோட அக்கா வந்து ஜாமீன்ல எடுத்துட்டாங்க. இது எப்பங்க நடந்துச்சு? இப்பதாம்மா கூட்டு போறாங்க. அந்த பையனோட குடும்பத்தாளுங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேரா அமைச்சரை பார்க்க தான் போயிருக்காங்க. சரி, நான் போனை வச்சிடுறேன். என்ன ஆச்சு? வேதநாயகி அத்தை வந்து கார்த்தியை ஜாமீன்ல எடுத்துட்டாங்களாமா. இப்ப கார்த்தி ஃபேமிலியை கூட்டிட்டு அப்பாவை பார்க்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களாம். என்னப்பா இது? அந்த அம்மா இறங்கி ஒரு விஷயத்த பண்ணுதுன்னா அதை பெரிய பிரச்சனை ஆக்காம விடாதேப்பா. ஆமா மாமா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. அத்தை வந்து கார்த்தியை ஜாமீன்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் இல்லாம எல்லாரையும் கூட்டிட்டு அப்பாவை பார்க்க போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க என்ன பண்ணுங்க, ஆனந்தியை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. பேச்சி அத்தைய சமாதானப்படுத்துங்க. நான் போய் வேதநாயகி அத்தையை என்ன பண்றதுன்னு பாக்குறேன். சரிம்மா. எப்ப வேலு, எனக்கு வள்ளி சொல்றதான் சரின்னு படுது. நம்ம போய் பேச்சியை கவனிப்போம். வள்ளி போய் வேதநாயகியா பாத்துக்கிட்டோம். பாத்து வள்ளி, ஏதாவது ஒண்ணுனா கால் பண்ணு. சரி, நான் போயிட்டு வர வேணாம். நான் வரேன் ஆனந்தி, வரேன் அங்கிள். சரி வள்ளி. எப்ப நீ வண்டி எடுத்துட்டு வா, நாங்க ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறோம். வாமா, வா வா. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க தான் ஆனந்தியை கூட்டிட்டு வந்துடுறோம்னு சொன்னோம்ல. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பேச்சு இதெல்லாம்? இந்த குடும்பத்தோட ஆணி வேற நீதான். நீயே இப்படி பண்ணலாமா? எதுக்கு என்கிட்ட சொல்லாம போன? சொல்லுடி, ஏன் சொல்லாம போன? அவரு எதுக்கு நீ பாக்குற? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்க பின்னாடி போயிருக்கியே. அப்ப நான் அவ்வளவுதானா உனக்கு? ஐயோ, இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்தேன் நானு. நீ தூக்க மாத்திரை முழுங்கினப்ப நானும் பாதி செத்து போயிட்டேன்.
ஆனா நீ என்னடானா பெத்த தாய பத்தி எந்த நினைப்பு இல்லாம அவங்க கூட்டாங்க கிளம்பி போயிரியா? அப்ப என்ன விட அவங்க உனக்கு முக்கியமா போயிட்டாங்களாடி? அம்மா சத்தியமா நான் அப்படி நினைக்கலம்மா. அம்மா நீ ஏமா இப்படி எல்லாம் யோசிக்கிற? நினைக்காதடி, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல யாருமே என்னை மதிக்கிறதே இல்ல. எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்றீங்க. இவன் என்னடா அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்துட்டியா? இப்ப உன் இஷ்டத்துக்கு தான் நீ நடந்துக்கிற. அப்ப அம்மாவும் நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன். அம்மா அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நாங்க யாருமே உங்களை மீறி நடக்கணும்னு நினைக்கலம்மா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு. அம்மா என்னைக்குமே நீங்க தான் எல்லாமே. வாய மூடுறா. நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணம் நீ தானடா. என்ன இப்ப வந்துகிட்டு சந்தர்ப்பம் சூழ்நிலை கதை பேசுறியா நீ? ஏண்டா நீ மட்டும் ஒழுங்கா ரேடியா கழுத்துல தாலிய கட்டியிருந்தேனா இப்ப இப்படி பிரச்சனை வந்திருக்குமா? எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. எல்லாத்தையும் கருத்து குட்டிச்சு ஒரு ஆக்கிட்டு என்ன பேச்சு? அம்மா இப்ப வந்து இப்படி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஜானகி இங்க வா. இன்ஸ்பெக்டர் மேடம், இவ சொல்ற லேடி ஒருவேளை இவங்கள மாதிரி இருந்தாங்களான்னு பார்த்து சொல்ல சொல்லுங்க. டேய் நீ சொன்ன லேடி இவங்கள மாதிரி இருப்பாங்களான்னு பார்த்து சொல்றா. இவங்கள மாதிரிலாம் இல்ல சார், இவங்களே தான் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.